சென்னையில் இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு 10 பெட்ரோல் வாகனங்கள் மூலம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் அவருடைய பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறார். தியாகராயத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆயிரமலைக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி மற்றும் அதன் பிறகு அவர் எழும்பூர் பகுதியிலும் அவர் சென்று பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் விஜய் அவருடைய வீட்டிலிருந்து 2 மணிக்கு புறப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மதியம் 12 மணிக்கு விஜயின் நீலாங்கரை இல்லத்திற்கு அதிக அளவிலான காவல்துறை வாகனங்கள் வர தொடங்கின. ஒவ்வொரு பெட்ரோல் வாகனங்களிலும் 4 காவலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கையில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களும் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 பெட்ரோல் வாகனங்கள் மற்றும் கூடுதலாக 2 ஜீப்களிலும் டெம்போ டிராவலர் வேன்களிலுமே காவல்துறை அதிக அளவில் இருக்கின்றன. ஒரு 2 ஏசி தலைமையிலும் அந்த பாதுகாப்பு பணிகள் வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையில் நடந்த அந்த விஜயனுடைய பிரச்சாரம் பாதுகாப்பு குறைபாடின் காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களுக்கும் புகார் கடிதம் எழுதப்பட்டிருந்தது. டிஜிபி அவர்களுக்கும் புகார் கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதன் பிறகு மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சென்னையில் பரப்புரை செய்ய இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கும் விதமாக நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்படுவது முதல் அவர் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் வீடு திரும்புவது வரை பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 காவலர்கள் அவருடைய வாகனத்தை சுற்றி 10 ஜீப்களில் பின்தொடர இருக்கிறார்கள். அதே போல டிராவலர் வேன்களின் மூலமாகவும் அவரை பின்தொடர்ந்து பாதுகாப்பு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.